வணக்கம் தயாளன். எங்க வணக்கம். எங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவா காணாம தெரியுது. எங்க வெளிநாடு போயிட்டீங்களா? இல்லைங்க, கொஞ்சம் வேலை இருந்ததுங்கய்யா. ஆ, இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்கய்யா. அவர் அறவழி வந்து 12 ஆண்டு மாணவரா சேர்ந்திருக்காரு. ஆண்டுக்கு 1 லட்சம். சரிங்க சரிங்க இனிமேல் 12 மாணவரை சேர்க்கறத இலக்கு. இயேசுநாதர் மாதிரி எத்தனை? சரிங்க. ஆமா, நல்லது. ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபா. அவ்வளவுதான். 12 ஆண்டுக்கு அவங்க கட்டுறாங்க. அவரு இதுல இருக்க ஜீப்மன் இருக்கு. அதனால நீங்களும் ஆண்டுக்கு 1 லட்சம் கட்டி சரி சேர்ந்துருங்க பேசாம. சரிங்க 12 ஸ்டூடெண்ட் இருந்தா போதும். மற்றவங்களுக்கு எதுவும் தேவை. இப்ப வந்து நான் இன்ஜினியரிங்ல இறங்கிட்டேன். பாண்டிச்சேரியில சரி பேசியிருக்கேன். பாண்டிச்சேரியில ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், ராஜீவ் காந்தி இன்ஜினியரிங் காலேஜில் பேசியிருக்கேன். நான் இந்த குவாண்டம் பேட்டரி சரிங்க. சக்ஸஸ் பண்ணியாச்சு. தெரியுமா உங்களுக்கு? குவாண்டம் பேட்டரி சக்ஸஸ் பண்ணியாச்சு. பார்த்தேங்க, இதுல போட்டிருந்தீங்களே, ஆமா. அப்ப குரூப்லயே போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா, இதுல போட்டாச்சு போட்டாச்சு. ஆமா, அதுல ராஜ்குமார் சொல்லிட்டு உதவி செஞ்சார். ராஜ்குமார் வந்து பாண்டிச்சேரியில் இருக்காரு. அவர் வந்து ஏர்டெல்ல வேலை செய்யறாரு. ஏர்டெல் ஜியோல ஏதோ வேலை செய்யறாருன்னு நினைக்கிறேன். அவர் சேர போறாரு. சரி அவரு ட்ரக் அடிக்ட்ட, சரி ஸ்மோக்கிங் அடிக்ட்ட. அதெல்லாம் ஒண்ணு, ஸ்மோக்கா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால வந்து எனக்கு 12 மாணவர்கள் தேவை. இப்போ இன்னொரு மாணவி சேர போறாங்க. அவங்க டாக்டர் பத்மான்னு பேரு. டாக்டர் பத்மா சேர போறாங்க. அவங்க ஓராண்டு, சரி 12 ஆண்டு ஸ்டூடெண்ட். அதே மாதிரி நம்ம சரிங்க கம்பம் திருமாறன் ஒரு 12 ஆண்டு ஸ்டூடெண்ட் சேர போறாரு. சரிங்க. நம்ம ஊருக்குமே ஒரு 12 பேர் வந்தா போதும். இன்னும் அதே மாதிரி இவரு சேரன் இருக்காரு. யாரு? நம்ம பழனிவேல், இன்ஜினியர் பழனிவேல். சரி சரிங்க. நம்மளே 5 பேர் ஆயிப்போ. இன்னைக்கு சரின்னு சொன்னீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா இல்லையா, பணம் கட்ட. நானும் நானும் கட்டிடுறேங்க, நான் கட்டிடுறேங்க இந்த வருஷம். ஆமா, அது எப்ப வேணா கட்டலாம். அவ்வளவுதான். எனக்கு தொடர்ந்து பேசணும். எனக்கு உலகத்துக்கு போகணும். ஏன்னா இதுக்கு மேல நம்ம யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க சரிங்க முடியாது. ஏன்னா சரிங்க. இப்ப நான் இல்லைன்னா யாரும் இது சொல்லித்தர போறதில்ல உலகத்துல. புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, நான் இது இப்பதான் எல்லாரும் உண்மைதாங்க. பார்த்து. ஆமா, நான் இல்லைன்னா உலகத்துல கிடையாது. எந்த ஆரோக்கியம் தர முடியாது. இனியன் இயற்கை நம்மளை மிச்சமா வச்சிருக்குது. ஆமாய்யா. நீ யாரும் வெங்கடேசன் வர போறதில்ல. வெங்கடேசன் அவரு போயிட்டாரு. வெங்கடேசன் போய் 7 10 வருஷம் ஆச்சு. நீ வரப்போறதில்ல. இப்ப நான் என்னை தவிர யாரும் கிடையாது. இப்ப நிறைய புதுசா ஆமாங்க. புதுசா 4 பேர் சேர்ந்திருக்காங்க. பாத்தீங்களா? இல்ல பாரு, அரவாளி சேர்ந்திருக்காரு அவர் புதுசா. இவர் பார்த்தேங்க ஆமா, பார்த்தேங்க. அவர் 3 வருஷத்துக்கு டெய்லி முன்னாடி. வீடியோ கால்ல பாத்துருங்க. அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நண்போட கொடுத்து, சும்மா நண்போட கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் அப்புறம் சேர்றேங்கன்னு போயிட்டாரு அவர். சரிங்க. வடலூர் வந்து பிடிச்சார். சரி, இருக்கட்டும். ஆஹ் 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 அரவாளி, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? ஐயா, காலையில 6 மணிக்கு எல்லாம் நம்ம வேலையை மட்டும் முடிச்சுட்டு ஆ நீர் மட்டும் அரிஞ்சிட்டு ஒரு ஆ 10 மணிக்கு வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம், நேந்திரம் சிப்ஸ், ஆ மயிலா பயிர், அவ்வளவுதான் பார்த்தேன் சாப்பிட்டுட்டு பார்த்தேன். அதோட வந்து 3 மணிக்கு வந்து கோதுமை உப்புமா, வெங்காயம் அதிகமா போட்டு கோதுமை உப்புமா, ஆ கொஞ்சம் வந்து மாங்காய் தொக்கு. ஓ, அருமை அருமை. நல்லா ஆமாங்க. அகத்தையும் ஏதோ நல்லா பண்ணணும். நேத்து 3 மணிக்கு சாப்பிட்டதோ இன்னைக்கு 3 மணி தான் ஏன் சாப்பிட்டேன். போதும் போதும். நடுவில் நீர் மட்டும் தான் இருந்தேன். ரைட் ரைட். ரைட், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரைட் ரைட். நல்லா சுத்தமாயிரும். சுத்தமாயிட்டே வரும். எடை உடனே குறைய ஆரம்பிச்சிடும். எடை வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு வரும். நேற்று சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 1/2 கிலோவாவது குறைஞ்சிருக்கும். பார்த்து தினம் 2 நாளைக்கு வரைக்கும் எடை பார்த்துட்டே வாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மல் தான். எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. பார்த்தேன். ப்ரெஷர் நார்மல். சரிங்க பார்த்தேன். ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரத்தம் வந்து கரைஞ்சி நியூட்ரல். ரத்தம் வந்து உண்மையான நேச்சுரல் டென்சிட்டி வர்றப்ப உங்களுக்கு 80/120 வந்துடும். சரியா? ம். சரிங்க சரி. ப்ரெஷர் ஆளை கொண்டு போடுமையா? எப்போ வேணா ஆளை கொண்டு, தெரியுமா உங்களுக்கு? அவன் உண்மைதான் ஐயா, உண்மைதான் ஐயா. இப்ப வந்திருக்கிறீங்க, ஒழுங்கா சேர்ந்து கரைச்சி விட்டுரு. அது என்னங்க 6 மாசத்துல ஐயா, கரைச்சிடலாம். இது வந்து 2 வருஷம் தவற விட்டதே வந்து எனக்கு மனசே கஷ்டமா இருந்தது ஐயா. இப்ப வந்து சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன் ஐயா நானு. பாரு, அவரும் வர ஏன்னா ராஜ்குமார். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆ, நான் எதாவது சாதிக்கணும், எனக்கு சாதிச்சாகணும் ஐயா நானு. அது பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்கறனால எல்லாம் ஃப்ரீயாவே பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். புரியுதா? ம், ம். இப்போ நீங்க ஒரு பிஹெச்டி ப்ரொஃபசர். நம்ம வந்து காரைக்குடியில் உங்களுக்கு யாராவது தெரியுமா? காரைக்குடியில நமக்கு யாரும் பழக்கம் இல்லை ஐயா அந்த அளவுக்கு. இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அப்ப பிஹெச்டி ஸ்டூடெண்ட் யாரும்? நிறைய ப்ரொஃபசர்லாம் வருவாங்களா உங்க இன்ஸ்டியூட்டுக்கு? நிறைய ப்ரொஃபசர் வருவாங்களா? வருவாங்க ஐயா. வந்து வந்து கொஞ்ச நாள் இருக்காங்க, உடனே மாத்தின்னு போயிடறாங்க. இன்ஸ்டியூட்னால ரொம்ப நாள் தங்க மாட்டாங்க ஐயா. அவங்ககிட்ட அவங்க அதுல வந்து கவர்மெண்ட் இன்ஜினியர். எனக்கு என்ன, அதுல இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது இருக்குது பாண்டிச்சேரியில? காலாப்பில் இருக்கு ஐயா. அது ஐஐடியா? பாண்டிச்சேரி ஐஐடியா? ஐஐடி இல்ல, வெறும் வந்து இது மட்டும் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஸ்டியூட். தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆமா ஆமா ஆமா.
அந்த ப்ரொஃபஸர் பிடிங்க, அந்த ப்ரொஃபஸரை எனக்கு பிடிச்சி கொடுங்க. ம். சரிங்க ஐயா, சரிங்க. எனக்கு பிசிக்ஸ் பிஹெச்டி பண்றவங்க, கெமிஸ்ட்ரி பிஹெச்டி ம். பண்றவங்க, பயாலஜி பிஹெச்டி ம். பண்றவங்க, மெக்கானிக்கல் சைட்ல பிஹெச்டி பண்றவங்க 4 பேர்த்த எனக்கு பிடிச்சி கொடுங்க. அது வந்து ஸ்டூடெண்டா சரிங்க. இருந்தாலும் சரி, ப்ரொஃபஸர் இருந்தாலும் சரியா? சரிங்க ஐயா, சரிங்க. பாண்டிச்சேரியில வந்து எரிசக்தியே கிடையாது, எரிசக்தி மாடலமா மாத்திரலாம், புரியுதா? சரிங்க, சரிங்க. நாம தான் இந்த கண்ணம்மா பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு. இப்பதான் அந்த இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இன்ஜினியர் பேசுறேன். அந்த அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், பாருங்க என்ன பேசிருக்குன்னு பாருங்க. சரி. ம் சரிங்க, அவரு சரிங்க. புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கானே. ஆமா, நியூக்ளியர் நான் இல்ல சொல்றது ஐயா, சார். நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க. யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஈஸியா புரிஞ்சுக்கும் நீங்க சொல்றது எல்லாமே. ஆமா, நான் சொன்னேன் சார், 50 ரூபா செலவுல நியூக்ளியர், 50 ரூபா செலவுல நியூக்ளியர் பேட்டரின்னு சொன்னேன். 50 ரூபா செலவுல நியூக்ளியர் பேட்டரி. எத்தனை ரூபா செலவுல ரூ. 50. நியூக்ளியர் பேட்டரி? இன்னைக்கு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கட்டணும்னா குறைஞ்சபட்சம் 50,000 கோடி வேணுங்க. எத்தனை வேணும்? 50,000 கோடி. பிச்சை தான் எடுக்கணும், ஒவ்வொரு நாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும். ஒன்றும் படக்க முடியாது. ஆனால் இந்த இயற்கையாவே நமக்கு வந்து, நான் சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ, அப்புறம் அப்ப கொஞ்சம் ஆரம்பத்துல, ஏன்னா இப்ப நீங்க சொன்னா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ப்ரொஃபஸர்களுக்கு எப்படின்னா, அவங்க ஒரு மாதிரி அந்த க்ளோஸோட இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பேச புரிஞ்சுட்டு, ஓ, நீங்க எதுக்கு பொட்டாசியம் பயன்படுத்துன்னு கேட்குறேன். சார், பொட்டாசியத்துக்கு எந்த எனர்ஜியும் கிடையாது. பொட்டாசியங்கிறது ஒரு ட்ரிகர் மாதிரி, அது வந்து ஊன்றுகோல் மாதிரி, உயரம் தாண்டுற மாதிரி அந்த ட்ரிகரை பயன்படுத்துறோம். அந்த கெமிக்கல் ட்ரிகர் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ட்ரிகர் தீர்ந்து போச்சுன்னா நம்ம பீச் சேண்டை வந்து உள்ள கலந்து விட்டுறலாம் அப்படின்னு. எதுக்கு பீச் சேண்ட்? பீச்ல இந்த வீக் ஃபோர்ஸ் அதில் இருக்குது பீச் சேண்ட்ல அப்படின்னு. அது எல்லா நாட்டிலும் இருக்குது. அதை வந்து வீக் ஃபோர்ஸ் உள்ள வச்சுட்டோம்னா 1 கோடி ஆண்டுக்கு இந்த பேட்டரி வந்து இதாகும். பேட்டரி வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஓ, நான் சொன்ன கடைசியில் சொன்னேன், சார் எங்களுக்கு வந்து 0.1 நான் சொன்னேன். ஓ, 0.1 கான்செப்ட், அதை 0.1 கான்செப்ட் தான் நான் படித்தேன். அது என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி 4 ப்ராஜெக்ட் இருக்குது. அதாவது பிசிக்ஸ்லேயும் ப்ராஜெக்ட் இருக்குது. எல்லாமே அப்ளைடு குவாண்டம் பிசிக்ஸ் நான் சொன்னேன். அதாவது அப்ளைடுன்னா அதாவது முதல் பிசிக்ஸ் அப்ளைடு பண்ணுறதே பெரிய விஷயம். இது அப்ளைடு குவாண்டம்ங்கிறது உலகத்தில் அந்த வார்த்தையே எங்கேயும் கிடையாது. என்னது அப்ளைடு குவாண்டம் தரும்? ஆமா, அப்ளைடு குவாண்டம் தருமுடையனுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. நான் தான் உலகத்துக்கு அறிவிப்பா. அதாவது அப்ளைடு பிசிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ளைடு குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜிங்கிறது இந்த வார்த்தையை நான் தான் உலகத்துல நான் பயன்படுத்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அந்த சித்திரையில் காரணம் அந்த சுத்தமா இருக்கும் பொழுது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. நம்ம நோக்கம் வந்து விண்வெளிக்கு போறதுனால தான் எல்லாம் ஃப்ரீயா வருது. விண்வெளிக்கு போறப்ப எனர்ஜி எங்கிருந்து எடுக்கணும்? அட்மாஸ்பியர்ல எடுத்தாகணும். நாம எப்படி சார், நான் வந்து உடம்பு வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அவர் ராஜ்குமார் புரிஞ்சுட்டாரு. என்ன நீங்க உடம்பு இது கனெக்ட் பண்றீங்க? ஆமாம், உடம்பு அது ஒண்ணுதான். மனிதன உடம்பு நைட்ரஜன் ரெண்டும் ஒண்ணுதான். நைட்ரஜன் வந்து உடம்பு இயங்குது. அதே மாதிரி இந்த கிராஃபைட் பேட்டரி வெளியிருந்து எடுக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் அவருக்கு புரிய வச்சுட்டேன். அனிமே கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். டைம் எடுத்துங்க. அப்புறம் எல்லா விஷயம் அனுப்பி வச்சுட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை பத்தி பேசுறேன். இப்ப மனம் அப்படிங்கிற தத்துவத்தை பத்தி பேசுறேன். மனம் 94வது பக்கத்துல இருக்குது. வீட்டுல இருந்தா எடுத்து படிங்க, இல்லாட்டா நானே படிச்சிடுறேன். நானே படிக்கிறேன். வீட்டுல இருந்தா பாருங்க, நானே படிக்கிறேன். மனம், அதாவது இப்ப நாம வந்து மனம் 5ங்க. மனம் வந்து 5 இருக்குது. மனம் 5 இருக்கு. அது வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மனம் 5 சிதறுண்ட வடிவம் சொல்லுவாங்க. சிதறுண்ட வடிவம், அப்புறம் மந்த புத்தி வடிவம், அப்புறம் கூட்டுறவு வடிவம், அப்புறம் வந்து ஒரு வழிப்பட்ட வடிவம், அப்புறம் ஒடுங்கிய வடிவம். இந்த 5 இருக்குது. மேலை ஆஸ்திரிய நாட்டு விஞ்ஞானி சிக்மண்ட் பிராய்டு தான் வந்து சைக்காலஜியில உலக புகழ்பெற்ற டாக்டர். அவர் என்ன சொன்னார்? கவுன்சிலிங்லேயே வந்து எல்லா நோயும் குணமாக்கலாம். ஆள் மனதில் இருக்கிற நோயில தற்கொலை பண்றது, சூசைட் பண்றது, இந்த நோய் வந்து என்னமோ பண்றது, நிறைய பிரச்சனை, ஆடுறது, பேயாட்டம் எல்லாம் வந்து ஆள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான். அதை வந்து கவுன்சிலிங் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி புரிய வச்சார். அவர் தான் வந்து முதல் மைண்ட் பாடி இருக்குன்னு உலகத்தை புரிய வச்சார். மைண்ட் பாடி இருக்குதுங்கிறது வெள்ளைக்காரனுக்கு, அதாவது அவர் ஐரோப்பிய நாட்டில் இருந்திருந்தாலுமே பிரிட்டிஷ்காரனுக்கு அமெரிக்காரனுக்கு புரிய வச்சது அவர் தான். யாரு? சிக்மண்ட் பிராய்டு. அதுக்கப்புறம் தான் அவர் பேரில் தான் எல்லாம் நடக்குது. ஆனால் இங்க சித்தருக்கு அவங்களை தூக்கி சாப்பிட்ற மாதிரி 4ஆம் நிலை இருக்குது, 5 மடநிலை இருக்குது. ஆனா அவரு 3 தான் கவனிக்கிறார். ஏன்னா அவருக்கு சித்திரம் தெரியாது, ஒரு மொத்தரும் தெரியாது. புரியுதுங்களா? ஆனா லேட்டா தான் பிசிக்கல் பாடி. இப்ப இது வரைக்கும் மென்டல் பாடி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்பதான் அவரு மென்டல் பாடி அறிமுகப்படுத்த. நாம வந்து மென்டல் பாடி அறிமுகப்படுத்தி 20,000 ஆண்டு ஆச்சு. எவ்வளவுங்க? 20,000 ஆண்டு. அகத்தியர் காலத்திலிருந்து வருது. எங்க இருந்து வருது? அகத்தியர் காலம். ஆமா, அது 18,000. அதுக்கு முன்னாடி உலகத்தின் முதல் அறிவாளி யாரு தெரியுங்களா? மயன் தான். மயன் தான் முதல் அறிவாளி. அவன் தான் தமிழ் தச்சன்னு பேரு. அவன் தான்
இயற்பியல், வேதியியல், ஆமா வானியல் கட்டளை வானத்துல எப்படி கட்டடம் கட்டுறதை பத்தி டிசைன் பண்ணவன். வானத்துல இருக்கிற அந்த சிம்டம்ஸை வச்சுக்கொண்டு பூமியில எப்படி கட்டடம் கட்டுறதுன்னு கண்டுபிடிச்சான் அவன். அவன் தான் வாஸ்து சாஸ்திரனுடைய தலைவன். அவன் தான் கட்டடக்கலை நிபுணனே. அவன் தான் உலகத்தினுடைய முதல் கட்டடக்கலை நிபுணர். 20,000 ஆண்டு. அது ராவணனுடைய மாமனார் மண்டோதருடைய தகப்பனார். அவர் தான் முதல். அவர் தான் தென்னவன் பேருங்க. இந்த தென்னவன் தட்சிணாமூர்த்தி. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு இருக்கும் பாருங்க. தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் உட்காந்துருப்பாரு. அவர் யார்? அதே அதான். அவர் யார் தெரியுமா? வேற ஒண்ணு மயன் தான். அது யாரு? இவனுக்கு சிவன் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. அது என்ன, அந்த சிலை வடிச்சதே மயன் தான். அந்த தென்னை வந்த யாருன்னு கேட்டா மயன். அவனுக்கு இன்னொரு பேர் இந்திரன் பேருங்க. இன்னொரு பேர் ஐந்திரன் பேர். அவன் ஐந்திரன் அப்படிங்கிறாங்க. 5 வகையான வல்லமை பெற்றவன். அந்த ஐந்திர கலையை அறிவித்தவன், கண்டுபிடிச்சு கொடுத்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மயன் தான். அப்புறம் பிரணவ வேதம் தொகுத்து கொடுத்தவர். அப்ப உலகத்தினுடைய முதல் வேதமே பிரணவ வேதம். அதாவது நான் சொல்றது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவன் தான் கண்டுபிடி. ராவணனுக்கு நிறைய கோட்டைகள் கட்டி கொடுத்தது அவரு தான். ராவணனுக்கு நிறைய கோட்டைகள் கட்டி கொடுத்தது அவன் தான். அப்புறம் தன்னுடைய பேரனுக்கு இந்திரஜித் இருக்கலாம். இந்திரஜித்துக்கு எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்த சொல்றதுன்னு அவன் தான். இந்திரஜித் இருக்கான் பாத்தீங்களா? இந்திரஜித் மறைஞ்சிருவாரு. ஆமா, இந்திரஜித்துக்கு அந்த பவர் கொடுத்த. இந்திரஜித்துக்கு ஐந்திரன் யாருன்னா இந்திரன் நினைக்கிறாங்க. அது இல்ல, ஐந்திர வல்லமை. ஐங்கிறது ஈயா மாறும். தமிழ்ல ஐங்கிற ஓசை ஈயா மாறும். 5 வல்லமை அந்த 5 வல்லமை இவர்கிட்ட இருந்து தாத்தாட்டு இருந்து பேரன் கற்றுக்கிறான். இவனுக்கு யாரோ இந்திரஜித்துன்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் பேர் இந்திரஜித்து தான். ஆனால் இந்த ஐந்திரஜித்து தான் இந்திரஜித்தா மாறும். ஐந்திர வல்லமை. அப்ப ஐந்திரன் யாரு? உண்மையாலும் இந்த புராணத்துல வர்ற இந்திரன் வேற. மயனுக்கு பேரு ஐந்திரன் பேரு. ஐந்திரன் பேரு. அந்த ஐந்திர வல்லமை தொகுத்துக்குள்ள ஐந்திரன் பேர். அதை காப்பிடிச்சு இந்திரன் மாத்திட்டானுங்க. எப்பவுமே ஈயா மாறும். இந்திராவா மாறும். என்பது ஈயாக மாறும். என்பது நீங்க ஒண்ணு வேண்டாம், தமிழ்ல ஐன்னு போட்டு பாருங்க, யா போட்டு புள்ளி வைங்க, 2 ஒரே வாசம் வரும். அந்த சவுண்ட் அப்படிதான் வரும். ஈன்னு வரும். புரியுங்களா? அப்படி வரும். புரியுதுங்களா? போடுவாங்க. அதைத்தான் சொல்றேன். அதேதான். நீங்க 5ன்னு போட்டு ஆ போட்டு ஈ போடலாம். ஆ போட்டு யா போட்டு ஈ வச்சு இந்துன்னு போடலாம். ஐ போட்டு இந்துன்னு கூட போடலாம். புரியுதா? 2 ஒரே பொருள் தான். 5. அப்ப இந்த 5 இந்துவாக மாறும். 5 இந்து. ஐந்திரன் இந்திரன் அப்படிதான் மாறுச்சு. இததான் வேர்ச்சொல்ல மாறுச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப மனம் 5 அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மனம் 5ல முதல் 2 நிலை. முதல் பாத்தீங்கன்னா சிதறுண்ட நிலை. அப்ப அது பிறவி நிலை. கேவலமான நிலை பிறவி நிலை. அந்த நிலை பொருள் தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இன்ப துன்பத்துக்கு எப்ப பார்த்தா இன்ப துன்பம் வந்துட்டே இருக்கும். சிதறி போய் கிடக்கும். இது பிறவி நிலை, கேவலமான நிலை. பணம் சம்பாதிக்கிறது இதுதான். பொருள் சம்பாதிக்கிறது, அப்புறம் இன்பமா இருக்கிறது, அப்புறம் திடீர்னு துன்பம் மாறுறது, சிதறுண்டு கிடக்கிறது. சிதறி கிடக்கும். பணம் போற உண்மை படி ஓடிக்கிட்டே இருப்பானு. யாரையும் பார்க்கவே மாட்டான். அது பிறவி நிலைன்னு பேரு. கேவலமான பிறவி. நானும் அப்படித்தான், நீ எல்லாரும் அப்படித்தான். புரியுதுங்களா? அது புரிந்து கொண்டாதான் நான் நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் மந்த நிலை. அது தீய செயலவே செய்யறது. என்னது? மந்த நிலை. தீய செயலவே செய்யறது. ஆட்டை போடுறது. மந்திரிக்கு எப்படி கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை ஆட்டை போடுறானுங்க பாத்தீங்க. நடிகர்கள் ஆட்டை போடுறானுங்க, கூத்தாடிக்கு ஆட்டை போ. இதெல்லாம் அந்த மாதிரி கொலை செய்யறது, குண்டு வைக்கிறது, 10 பேர்த்த சாவடிக்கிறது, குண்டு போட்டு நாட்டை அழிக்கிறது, குண்டு போட்டு பொதுமக்களை சாவடிக்கிறது, இதெல்லாம் அந்த மந்த நிலை. புரியுதுங்களா? பிசாசு நிலை. பிசாசுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மனசு எடுக்கிற முடியுத. இவன் பார்த்து அவன் மேல குண்டு போடுறது, அவன் மேல இவன் மேல குண்டு போடுறது. இப்ப பாரு, அமெரிக்காரன் பண்ற அட்டகாசம் அதேதான். அந்த பிசாசு தான் அந்த பண்ற வேலை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றான். எது நல்லது தெரியல. அவனுக்கு ஒரே அளவும் கிடையாதுங்க. அவன் பணக்காரனுங்க. அந்த திருட்டு பணக்காரனுங்க. அவன் என்னது? திருட்டு பணக்காரன். அந்த திருட்டு பணக்காரன் எந்த நன்மை விளையா? இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு போறானுங்க. அப்புறம் அவனை துரத்தி மக்களை எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. தேவையெல்லாம் அவள் பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்குதான் இந்த கண்ணம்மா பேட்டரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்ணம்மா பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு. இது கரெக்டா நாம எங்க கொண்டு போய் இதை புரிஞ்சிட்டோம்னா, இப்ப இவங்க பிரைவேட் காலேஜ் இருந்தா கூட செய்வாங்க. பிரைவேட் காலேஜ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ்னா நாம காரைக்குடியில காட்டணும். காரைக்குடியில் இருக்கிற ப்ரொஃபசர் ஒருத்தர் பிடிக்கணும். எனக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்க? காரைக்குடி கட்டுற எப்படி இருந்தா காரைக்குடியில வருவாங்க. காரைக்குடியில பாத்தீங்கன்னா செக்ரி இருக்கு இல்லையா, மத்திய மின்வேதியியல் கழகம். மகதான இந்தியாவிலே பெருசு. புரியுதாங்க உங்களுக்கு? 1500 ஏக்கர்ல இருக்கு. அந்த கல்லூரியை அது யூனிவர்சிட்டிங்க. அது சாதாரண செல்கன் யூனிவர்சிட்டி. எல்லா சயின்டிஸ்ட் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சயின்டிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 5000 சயின்டிஸ்ட் இருக்கானுங்க.
குறைஞ்சபட்சம் 300-400 சயின்டிஸ்ட், குறைஞ்சபட்சம் 500 சயின்டிஸ்ட் மேல இருக்கானுங்க. அத்தனை ரிசர்ச், அவங்க பேட்டரி டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேட்டரி வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருக்க பேட்டரி மாதிரி வரவே வராது. சரிங்களா? என்றது வந்து கண்டிப்பா என்னது வந்து ஓப்பன் சர்க்கியூட். அவங்க டெட் அவங்களே. இவரும் அப்படித்தான் என்கிட்ட பேசினாரு. பேசும்பொழுது நான் லித்தியம் பேட்டரி பத்தி, லித்தியம் பேட்டரி கண்டுபிடிச்சு 15 வருஷமாச்சு, லித்தியத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அது க்ளோஸ்டு பேட்டரி. லித்தியம் போட்டே இருக்கணும், கடைசியில் ஃபயர் ஆகி வேலைக்கு ஆகும். லித்தியம் போட்டே இருக்கணும். ஒரு 1000 சைக்கிள். இமோட்டல் பேட்டரி கண்டுபிடிச்சோம் ஐயா, இமோட்டல் பேட்டரி கண்டுபிடிச்சோம் நம்ம தான். கரெக்டா சொல்றீங்க, ரிமோட்டல் பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு. இப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. ஓ, இப்படி வர்றீங்களா? ஆமா, எதுக்கு? அப்புறம் அப்பதான் சொன்னேன், இதை வச்சு புரிய வச்சேன். டியூரோசெல் பேட்டரி எதுக்கு பயன்படுது சார்? டியூரோசெல் பேட்டரியில பொட்டாசியம் இருக்கு சார்னு. ஆமா, பொட்டாசியம் தீர்ந்து போயிடும் சார். பொட்டாசியம் தீர்ந்து போயிடும். பொட்டாசியத்துல இருந்து நமக்கு எனர்ஜி தேவையில்லை. அது வந்து பொட்டாசியத்துல வந்து 1% வந்து பாத்தீங்கன்னா ஐசோடோப் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சார் அதுதான் 1 கோடி ஆண்டுக்கு தூண்டல் கொடுக்கும் அப்படின்னு. ஓ, தூண்டல் தான். அப்பதான் சார், பேட்டரியில இருந்து எனர்ஜி எடுக்கிறது இல்ல. பேட்டரியில இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி. பேஸ் மேக்கர்ல ஒன்று கறி வச்சா சின்ன பேட்டரி வச்சிருப்பாங்க, டிக் டிக்னு ஒரு சும்மா ஒரு இண்டக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு. ஆமாமா, படம் சின்ன புரிஞ்சிருச்சுனாரு. அதனால வந்து இந்த கெமிக்கலை வச்சு வாழ போறது இல்ல. இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த கெமிக்கல் வந்து இந்த கிராஃபைட்டுக்கு ட்ரிகர் கொடுக்குது. கிராஃபைட்டு தான் 90% வெளியிருந்து இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஓ அப்படின்னாரு. எங்க இருந்து இருக்குது? நைட்ரஜன் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் கிராஃபைட் டு நைட்ரஜன், நைட்ரஜன் கிராஃபைட் டு நைட்ரஜன், நைட்ரஜன் கிராஃபைட். இப்ப புரிஞ்சிருச்சுட்டாரு. அப்படின்னு இந்த கெமிக்கல் இருக்குன்னா ட்ரிகருக்கு அப்படின்னா எப்படி உயரம் தாண்டறப்ப குச்சி வச்சு தாண்டுறான் பாரு. இவனுக்கு இந்த வேகம் 10ல இந்த குச்சி சப்போர்ட் தானே தவிர குச்சி உயரம் தாண்டறதில்ல. இவனுடைய சக்தியில தான் உயரம் தாண்டற. குச்சி வந்து மேல தூக்கி விடுது, மேல தூண்டி விடுது. அப்ப புரிஞ்சிருச்சுட்டாரு. ஓ, இது வித்தியாசமா இருக்குண்ணே சார். எல்லாரும் வித்தியாசமா இருக்கு, அதான் கண்டுபிடிப்பேன் நான். எல்லாரும் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா தான் கண்டுபிடிப்பு. இது ஏற்கனவே தெரியும்னு சொன்னா அப்ப எனக்கு எதுக்கு சார் உங்களை காட்ட போறேன்? எதுக்கு சார்? கண்டுபிடிப்புன்னு அப்படி வரணுங்க. கண்டுபிடிப்பு எப்படி வரணும்? விளையாட்டா கண்டுபிடிச்சதுங்க ஐயா. எப்படி விளையாட்டா கண்டுபிடிச்சீங்க? சும்மா ஒரு 15 நாள் தான். எத்தனை நாள்? 15 நாள்ல தான் கண்டுபிடிச்சேன். 15 நாள். நான் எப்பயுமே 5, என்னுடைய டார்கெட் 5 நாள்ல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா 5 நாள்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். எத்தனை நாள்ல? 5 நாள்ல. அதுக்கு மேல டைம் கிடையாது. உடனே சால்வேஷன். என்ன யாரும் தடுக்க முடியாது இல்லையா? நான் சொந்தமா இயங்குறதுனால யாரும் என்ன தடுக்க முடியாது. யார்கிட்ட கேட்கவும் மாட்டேன். ஏன்னா நான் கண்டுபிடிச்சதுக்கு நான் தான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். புரியுதுங்களா? மத்தவங்க தெரியும், மத்த யாரும் தெரியாது இல்ல. அதனால யார்கிட்ட கேட்கவும் மாட்டேன். நான் யார்கிட்ட கேட்க முடியாது. நான் வீட்லயே நோண்டிக்கிட்டே இருப்பேன். பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பண்றது அவங்களுக்கு தெரியாது. சும்மா பேட்டரியை வச்சு பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் காந்தம் கீந்தம் வச்சு பார்த்தேன். அப்படி இப்படி பார்த்து கடைசியில பார்க்கும் பொழுது இந்த கிராஃபைட்ல என்னடா நடக்குது? அப்ப உடம்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடம்பும் நைட்ரஜன் எடுத்துக்குதே, இந்த கிராஃபைட் நைட்ரஜன் எடுத்துக்குது. அப்ப இதுவும் சாகாது, இதுவும் சாகாது. அப்ப இதுக்கு நைட்ரஜன் என்ன? அப்புறம் வெப்சைட்ல போய் தேடணும். அப்போ எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டானுங்க. ஆமா, நைட்ரஜனுக்கு வந்து ஐசோடோப் இருக்குது. அது எப்ப கிராஃபைட்ல பூத பார்க்கும்னு எழுதியிருக்கான். புடிச்சிருச்சு அப்படின்னு. அது எப்ப உள்ள போக பாக்குதுங்க? அது எப்படின்னா கார்பன் பாடிக்குள்ளதான் நைட்ரஜன் உள்ள போகுதுங்க. எங்க போகுது? கார்பன் பாடிக்குள்ள. அப்ப நம்மளது கார்பன் பாடி ஆச்சா? நைட்ரஜன் வெளியே இருக்குதா, நம்ம உடம்புல போகுது. கரெக்டா மேட்ச் ஆகுதுங்கன்னா நம்ம கார்பன் வந்து இயற்கையில உண்டாக்கப்பட்ட கார்பன். நாம ஏதோ மரத்தை எரிச்சு வர கார்பன் வேற, அந்த கார்பன் வேற. அது ஆர்டிபிஷியல் கார்பன். நம்மளது நேச்சுரல் கார்பன். என்னது? நேச்சுரல் கார்பன். உயிரை தக்க வைப்பதற்காக இயற்கையால் உண்டாக்கப்பட்ட கார்பன். இதுல இருந்து நீங்க பிரிச்சல ஒண்ணு எடுக்க முடியாது. கார்பன் மெட்டீரியல் இருக்க தவிர தனியாக பிரிச்சல எடுக்கவே முடியாது. இது ஒரு கம்ப்ளீட் ஒரு கூல் மாதிரி இருக்கு. நம்ம உடம்பு ஒரு கூல் மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 1ஆம் மனத்தை பத்தி சொல்லிட்டேன். 2ஆம் மனம், அந்த மனம். இந்த 3ஆம் மனம்ங்கிறத முக்கியம். அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் மனம்ங்கிறது ஒரு மையத்தை நோக்கி செல்லுதல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் நோக்கி செல்றது அந்த 3ஆவது மனம். அதுக்கு உதாரணம் வந்து இப்ப 4 பேர் சேர்ந்து தேர் எடுப்பாங்க. இந்த ஊர் கூடி தேர் இழுத்தல்னு சொல்லுவாங்க. ஊர் கூடி நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக மாரியம்மன் தேர் இருப்பாங்க. அந்த ஊரே 2 பட்டு கடந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, அன்னைக்கு தேர் அன்னைக்கு பார்த்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தேர் எடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டு நல்லது நடக்கும். எல்லாம் ஒண்ணாயிடுவாங்க. இப்போ அந்த மையத்துல குமிஞ்சிருவாங்க. அந்த மையத்தை நோக்கி போற மாதிரி இதுலதான் பிரச்சனை இருக்கிறது. இப்ப நாம் எதுக்கு ஒன்று கூடுறோம்? எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் என்ற மையத்தை நோக்கி நாம் ஒன்று கூட வேண்டும்ங்கிறது நம்ம தத்துவமாக இருக்கிறது. இதைத்தான் வந்து வெங்கடேசன் வந்து கரெக்டா அழகா அடிக்கிட்டே வந்து இந்த கூட்டு மனத்துல வந்து நாம வந்து ஆரோக்கியத்தை நோக்கி திருப்பணும். அதுக்கு இடைஞ்சலா இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தவம் செய்ய வேணும்னு சொல்றாரு. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்,
அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தவம்னா என்ன தெரியுமா? அந்த பசி தாகத்தை முறையாக வெல்லுதலும், அந்த பசியை வெல்லுவதற்காக எந்த உயிரையும் கொலை செய்யாம இருத்தலும் அப்படின்னு எழுதியிருக்காரு. பசி எனக்கு பசிக்குன்னு வச்சுக்கோங்க, நான் உயிரை கொலை செஞ்சேன்னா என்னோட உயிரும் போயிடும், அந்த உயிரும் போயிடும். நியாயமான விஷயம் தான் ஐயா. இத வள்ளுவர் சாதாரணமா சொல்லிட்டார். டேய், பசி தாகத்தை நிறுத்துறா, நிறுத்திட்டு பசி தாகத்தை நிறுத்துகின்ற பொழுது நீ அதுக்காக அடுத்த உயிரை கொலை செய்யக்கூடாது. அதை சாப்பிட்டீங்கன்னா ஒன்றரை உயிரும் போயிடும். அது என்னன்னா அடுத்த உயிரும் போயிருது, ஒன்றரை உயிர் நச்சுத்தன்மையாகி செத்து போயிருவேன். உடனே சாக மாட்டேன், மெல்ல மெல்ல பனிஷ்மெண்ட் வந்து இப்ப எப்படி நீங்க உங்களுக்கு ப்ரெஷர் வருது, மயக்க, இந்த ப்ரெஷர் அதிகமாட்டே போச்சுன்னா சுகர் வரும், சுகர் அதிகம் மாட எல்லா நோய் வந்து போக வேண்டியதுதான். புரியுதா உங்களுக்கு? ஆமா ஐயா, ஆமா ஐயா. அப்ப இது சைவத்திலே இவ்வளவு பிரச்சனைனா அப்புறம் அசைவம் என்ன பண்ணும்? அது பிணமா மாறிடும். சைவத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னா இப்ப அசைவம் என்ன பண்ணும்? அது நீங்க பிணத்தை சாப்பிட்றதான். உள்ள போனா அழுக ஆரம்பிச்சிடும், டீகம்போசிங் ஆயிரும், கேடவர் பாய்ச்சனா மாறிடும். எப்படி டெட் பாடி செத்து போய் 2 நாள்ல அது கேடவரா மாறுது இல்லையா? அது எதுக்கு யூஸ் ஆகாது? 6 மணி நேரத்துல கேடவர் ஆயிரும், 1000 மணி நேரத்துல பிணமா மாறிடும், 6 மணி நேரத்திலேயே பிணமா மாறிடும். ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ். அது ரொம்ப வைரஸ். அது அதைத்தான் வயிற்றுக்குள்ள சாப்பிட்றோம் நாம. வயிற்றுக்குள்ள போனோம்னா வெளியே இருக்கிற வெப்பத்தை காட்டிலும் வயிற்றுல இருக்கிற வெப்பம் ரொம்ப அதிகம். ரெண்டாவது வயிற்றுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது. வயிற்றுக்குள்ள என்ன கிடையாது? இறப்பையில் ஆக்சிஜன் கிடையாது. இறப்பையில் சன்லைட் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, சன்லைட் கிடையாது. பூரா ஆசிட் தான் இருக்கும். பூரா அந்த ஆசிட் உற்பத்தி பண்ற கிருமிகள் தான் இருக்கும். இதுக்குன்னு தனி வைரஸ் உள்ள உட்காந்துருக்கு. அந்த வைரஸ் பிணமா மாத்தும். அந்த வைரஸ் வேகமா மாத்தும். வெளியே நீங்க ஒரு இறைச்சியை ஒரு துண்டை வெட்டி வெயில காய வச்சீங்கன்னா 10 நாள் கழிச்சு பார்த்தா உப்பு கண்டமா மாறி அது சாகாது. ஆனால் வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உடனடியாவே பிணமா மாறும். 6 மணி நேரத்துல பிணமா மாறுறது 2 மணி நேரத்திலே மாறிடும். மாறி இந்த சிறுகுடலை சுருங்கி வைக்கும், பெருங்குடலை சுருங்கி வச்சிரும். ஆசிட் அதிகமாகி ஆசிட் பட்ட உடனே குடல் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆசிட் பட்ட உடனே இது இவனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப என்ன ஆயினா அந்த 8 அடி நீளமுள்ள பெருங்குடல் அங்கங்க முடிச்சு காய்ந்து போன மாலை மாதிரி அழகான மல்லிப்பூ மாலை கட்டிட்டு அதை காஞ்சி போச்சுன்னு பார்த்து ஒரு இடத்துல காஞ்சி போன பூ இருக்கும், ஒரு இடத்துல நூல் இருக்கும். இந்த உதிர்ந்த மாலை அந்த மாதிரி மாறி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறது போய் ஒரு பக்கம் குண்டா, ஒரு பக்கம் நூலா, ஒரு பக்கம் குண்டா, ஒரு பக்கம் நூலா. என்ன ஆகி போச்சு? அங்க இந்த குண்டா இருக்கிறது பூரா மழை நின்று நாரிட்டு கிடக்கும். அதுதான் புற்றுநோய் காரணம். அதுதான் புற்றுநோய் காரணம். அந்த முடிச்சு இது சாதாரண உணவு. அந்த நிலையில நீங்க போயிருக்கிறீங்க. நீங்க எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா உடல ஒரே மாதிரி இருக்காது. பூ மாலை மாதிரி இருக்கும். மல்லிகைப்பூ மாலை எப்படி, புது மாலை எப்படி அப்படியே அழகா ஒரே மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி பூ மாலை மாதிரி பெருங்குடல் இருக்க வேண்டும். இந்த சாதாரண உணவு 3 வேளை 4 வேளை தெங்குடல் போற என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு பலூன்ல பாத்தீங்கன்னா, பலூன்காரன் பாத்தீங்கன்னா அந்த முடிச்சா போட்டிருப்பான். ஒரு குண்டா இருக்கும், அப்புறம் முடிச்சு போட்டிருப்பான், அப்புறம் ஒரு குண்டா இருக்கும், ஒரு முடிச்சு போட்டிருப்பான். பாத்திருக்கீங்களா இல்லையா? 4-5 அந்த மாதிரி குடல் மாறி. அந்த மாதிரி குடலாயிட்ட புழுக்கை எப்படி வரும்? அந்த குண்டா இருக்குல்ல பூரா பழைய மலம். அந்த மாதிரி சராசரி ஒரு மனிதனுக்கு 5 கிலோ மலம் உலகத்துல எல்லாருக்கும் பொதுவா இருக்குன்னு எழுதுறாரு டாக்டர் அர்னால்டு கிரெட். இது எவ்வளவு கொடூரமானது பாருங்க. அதனால வாயில அவ்வளவு பிணவாடி வர்றது காரணம். அப்ப நாம இந்த மனதை என்ன பண்ணணும்? இந்த மனம் தான் இந்த வேலை பண்ணுது. இப்ப நாம நான் உடலுக்கு ஒண்ணு சாப்பிடுறது வேற, மனதுக்கு ஒண்ணு சாப்பிடுறது வேற. நீங்க என்ன பண்றீங்களா? மனதுக்கு தான் சாப்பிட்டு வர்றீங்க. திருப்தியா இருக்குது, நல்ல சுவையா இருக்குது, ருசியா இருக்குது, நல்ல மனமா இருக்குது, நல்ல காரமா. இதெல்லாம் யாரு விரும்புறாங்க? மனம் விரும்புறதுதான். நீங்க மனம் விரும்புறது 3 நாளா ஐயா. இப்ப 3 நாளா உணவு மருந்தா எடுக்கிற உடல் தூய்மைக்காக தான் சாப்பிட, பசியா சாப்பிடல. 3 நாளா உடல் தூய்மை பண்ணணும், வெங்காயம் இதெல்லாம் வழுக்கின்னு போய் அழுக்கெல்லாம் எடுக்கும் அப்படின்னு தான் சாப்பிடுறோம் 3 நாளா. ஆமா, அந்த மாதிரி 180 நாள் பண்ணணும். அந்த அதிகபட்சமா 180 நாள். இந்த 180 நாள் அன்னப்பாதை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த உடம்பு தானாவே காற்றுக்கு நீருக்கு மாறிடும். காற்றுக்கு நீருக்கும் மாறிடும். அப்ப சாகா நிலைக்கு போயிருது. ஏன்னா டெட் உள்ள எந்த செல்லும் உள்ள எந்த செல்லும் எரிக்கப்படாது. எப்ப நீங்க காற்றுக்கு நீருக்கு மாறுறீங்களோ உள்ளே இருக்கிற அந்த பல லட்சம் கோடி ட்ரில்லியன் அந்த பயோ செல் பூரா எரிக்கவும் செய்யாது, பயன்படுத்தவும் செய்யாது, வெளியே துப்பவும் செய்யாது. அப்படியே நியூட்ரல் ஆயிரும். அப்படியே என்ன ஆகும்? காய சம்பத்தாக மாறிவிடும். என்னவா மாறிடும்? காய சம்பத். அதான் சம்பத்து சொல்ற மாதிரி. அதுக்குதான் உண்மையில அதுக்கு பேர் காய சம்பத்துன்னு பேரு. காய கற்பன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் சம்பத்துனா செல்வம் அர்த்தம். உடம்பு செல்வமா மாறிவிடும். இது யாருக்கும் புரியாது. அது சித்தர்களுக்கும் தமிழர்களுக்கும் மட்டும்தான் இந்த கலை சொந்தம். நம்ம தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடு. அதனாலதான் சொல்றேன்,
நீங்க அதுல அங்க பயோமெடிக்கல் சயின்ஸ் வர்றவன் வருவான், அப்புறம் அப்புறம் வந்து பயோ டெக்னாலஜி படிச்சவங்களும் வருவான். அப்படின்னு லிங்க் பண்ணி விடுங்க, புரியுதுங்களா? அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு போகட்டும், சரிங்களா? சரி சரிங்க சரி. ஆமா, ரைட். நான் அடுத்து சொல்றேன். சரி, இப்ப 3வது நிலையில் அது சொல்லி நான் நிறைவு செய்யப்படுற இரவு 8:30 மணிக்கு நான் பேசிக்கிறேன். அப்ப 3வது நிலை என்பது நீங்க வர்றப்ப 94ஆம் பக்கம் படிச்சுட்டு வந்துடுங்க 8:30 மணிக்கு வர்றப்போ, சரிங்களா? சரிங்க. அந்த சிதறுண்ட நிலை இதுதான் வந்து இந்த சிதறுண்ட நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருள் தேடுகின்ற வடிவம், இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டது, அப்புறம் வந்து எப்ப பாரு வருத்தம் துன்பத்தை சொல்லிட்டே இருக்கும், அப்புறம் சிதறி கிடக்கும். இது வந்து எந்த நிலைன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் பொழுது ஏற்பட்ட நிலை. இந்த சட்டத்தை யாரும் மீற முடியாது. அந்த படிப்படியே தான் கடந்த முறை முதல் சட்டத்தை அது அப்படித்தான் இருக்கும். அது 2வது சட்டத்தை அப்படித்தான் இருக்கும். 3வது சட்டத்தில் எப்ப பிரச்சனை வருதோ, எப்ப துன்பத்துல துடிக்கிறானோ அப்பதான் நாங்க வருவோம். அப்பதான் எங்க மாதிரி ஆளுங்க வருவாங்க. அப்பதான் நீங்க தேடணும். அடாடாரி நோய் வந்துருச்சுரா, மருந்து மாத்திரை கொடுத்து சாப்பிடுச்சு, மருந்து மாத்திரை குணமாகாதுங்கிறது உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சாதாரண மக்களுக்கு இது தெரியாதனால வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. சாதாரண மக்களுக்கு இது தெரியாதனால என்ன நடந்துட்டு இருக்குது? வியாபாரம் பல லட்சம் கோடி வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பெட்ரோ கெமிக்கல் தான். நீங்க கொடுக்குற அத்தனையும் பெட்ரோ கெமிக்கல், வெரி வெரி டேஞ்சரஸ். சரி, 2வது இருண்ட நிலை. இது பாத்தீங்கன்னா மந்த செயலையும் தீச்செயலையே நாடுவது, மந்த செயலே செய்வது, தீச்செயலையே நாடுவது. இது பிசாசனுடைய 2வது வடிவம், சரிங்களா? சரி, 3வது பாத்தீங்கன்னா கொண்டு கூட்டு நிலை. யாதானும் ஒரு மையத்தை, ஏதாவது ஒரு மையத்தை மனிதன் அடைகின்ற முயற்சியாகும். இது முயற்சி தான், உங்களை யாரும் கட்டாயம் கிடையாது. என்னது? யாரும் இதுல கட்டாயம் கிடையாது, முயற்சி தான். என்ற முயற்சியாகும். எந்த மையத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் பிரச்சனை உள்ளது. இயற்கை அறிந்து கொண்டு அதனுடைய நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு, இயற்கையை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சு நாம டாக்டர் ஆயிடுறோம், நமக்கு சாவு இல்லை, நாம் விரும்ப பொழுது சாவலாம் அப்படிங்கிற எண்ணிக்கை. அது நோயில சாவறதை விட விரும்பிய பொழுது சாவுது அப்படிங்கறதான் இயற்கையினுடைய நிலை. அப்ப சாவுல 2 நிலை இருக்குது. அது அப்புறம் பின்னாடி நம்ம பேசுவோம். சாவுல உண்மையால 3 நிலை இருக்கு, அது பின்னாடி பேசுறோம். 47வது படத்துல சாவின் 3 நிலை இருக்கு. முதல் நிலை தான் நாம சித்தர் நிலை, 2வது நிலை நோய்வாய்ப்படுறது, 3வது நிலை அதெல்லாம் இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். சரி, இந்த 3வது பாயிண்டோட நிறுத்திக்கிறேன். நான் நிறுத்த போறேன், 1 நிமிஷம் நிறுத்த போறேன். சரி, அந்த கொண்டு கூட்டு நிலை யாதானும் ஒரு மையத்தை மனிதன் அடைகின்ற முயற்சியாகும். எந்த மையத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் பிரச்சனை உள்ளது. இயற்கையை புரிந்து கொண்டு அதனுடைய நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே திட்டமிடுவோம் அஞ்ஞானி. ஆகினால் இதோடு நிறைவு செய்கிறேன். இரவு 8 மணிக்கு மறுபடியும் இதை பத்தி ஆழமா பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.